வணக்கம். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசியில் செவ்வாய் அமர்றாரு. கடந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் 12ஆம் இடத்துல ஒரு ஆட்சி பலத்தில் அமர்ந்திருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில், அதே போல் நண்பர்களுக்கு இடையில், வேலை செய்யக்கூடிய இடங்களில், அடுத்ததாக உங்களுடைய சகோதர வகையில் இந்த அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா சரியில்லாமல் இருந்திருக்கும். இப்போ அவர் பெயர்ச்சி அடைஞ்சு உங்கள் ராசியிலே அமர்றாரு. இப்போ கணவன் மனைவி உறவுகள் ஓரளவிற்கு சுமூகமான ஒரு அமைப்புக்கு இப்போ வரும். பிரிவினையில் இருந்தவங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு. சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும். அடுத்ததாக வேலையில் இருந்த உங்கள் கூட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாங்க. அந்த அமைப்புகள்லாம் இப்போ மாறி வேலைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் உங்களுடைய சொத்து வழக்கு இது போன்ற அமைப்புகளில் நிலுவையில் இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் இப்போது சரி செய்யப்படும். அடுத்ததாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனம் கொள்வது நல்லது. அதே போல் மருத்துவ ரீதியில் இப்போ மருத்துவ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு அந்த மருத்துவ ரீதியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இப்போது ஒரு தீர்வுக்கு வரும். அடுத்ததாக சொத்து, வீடு, வண்டி இது போன்ற அமைப்புகளில் எடுத்தோம் கவுத்தோன்ட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஒரு நிதானத்தை கையாள்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து உச்ச அமைப்பில் இருக்கிறாரு. 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. 7 இப்போ 7ஆம் பாவத்தை பார்த்து குருவும் பார்க்கறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்போது திருமண கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் திருமணம் வேண்டாம் அப்படின்ட்டு நீண்ட நாளாக தள்ளி போட்டிருந்த ரிஷபராசி நண்பர்கள் எல்லாமே இப்போது திருமணம் செய்வதற்கான ஒப்புதல் தெரிவிக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இப்போ இருக்கும். அதே போல் தந்தை வழியிலையும் நல்ல நன்மைகள் உண்டாகும். லாபகரமான அமைப்பு. இப்போ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்குறாரு. உச்ச பெற்ற குரு பார்க்குறாரு. அதே போல் சனிக்கு டெபாசிட்டரான குரு இப்போ பலமாக அமர்ந்திருக்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நன்மைக்கு மேலே நன்மைகள் ரிஷப ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. வேலை, அதே தொழில் இது போன்ற அமைப்புகள்லாம் நல்ல முன்னேற்றம் அடைவத லாபகரமான அமைப்பு. வெளிதூர வர்த்தகம் மேற்கொள்ளக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு எல்லாமே ஏற்றம் மிகுந்த வெளிநாடு தொடர்புகள் மூலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அனைவருக்குமே நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளாம் ஏற்படும். பொதுவாக ரிஷபத்தில் பிறந்தவர்கள் நிதானமான ஒரு எண்ணம் உடையவர்கள். இப்போ உங்கள் ராசியில் செவ்வாய் அமர்றாரு. அதனால் ஒரு எதையுமே ஒரு உங்கள் சந்திரனுடன் இங்கே செவ்வாய் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே யோகமான அமைப்பும், அது தேய்பிறையில் சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளும், அதே போல் இரத்த சம்பந்தமான உறவுகள்லையும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமைகிறது. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை இப்போ செவ்வாய் பார்வை செய்கிறாரு. அந்த வகையில் இருக்கும் பொழுது இப்போ தாய் வழி உறவுகள் மூலயமாக இருந்து வந்த மனக்கசப்புகளாக சற்று குறையக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போ ஏற்படும். அடுத்ததாக மிதுனம் ராசியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.